குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம 2.5 வரைக்கும் பார்த்துருந்தோம். பேஜ் நம்பர் 79 கலப்பெண்கள் வடிவியல் மற்றும் நியமப்பாதை. வடிவியல் அப்படிங்கிறது வடிவங்களை பற்றி படிக்கக்கூடியது. நியமப்பாதை அப்படிங்கிறது ஒரு சமன்பாடோட பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னா அது கோடாகும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா அது வட்டமாக இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு சமன்பாடோட பாதை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ எடுத்துக்காட்டு 2.18 z ஈக்குவல் டு 3 + 2i என கொண்டு z, iz மற்றும் z + iz ஆகியவற்றை ஆர்கன் தளத்தில் குறிக்க இக்கலப்பெண்கள் ஒரு இருசமமுக செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா கேள்விக்கான பதில் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது இந்த கேள்விக்கான பதில் புக்கில் இருக்கிறது சரியானது இல்லை. நம்ம கேள்வியை வேணுமா என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, ஒரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக அமையும் என நிறுவுக அப்படின்னு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறத செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக அமையும் என நிறுவுக அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் z 3 + 2i எங்க அதை a வச்சுக்கேன், a is b ஒரு நேம் வச்சுக்கேன், a b c வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா, ஒரு செங்கோண முக்கோணம் இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னா ரெண்டு பக்கம் சமமா இருக்கணும். அடுத்து ஒரு கோணம் என்னவா இருக்கணும், 90 டிகிரியா இருக்கணும். நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை வச்சு சொல்லியது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? சமபக்க முக்கோணத்துக்கு கோணம் எக்ஸ் சொல்லியிருந்தேன். சமபக்க முக்கோணம்னா மூணு பக்கமும் சமமா இருக்கணும். இங்க என்னன்னா ரெண்டு பக்கம் சமமா இருக்கணும். அதை வச்சு ஒரு செங்கோண முக்கோணம்னு பார்க்கணும். சரிதாங்க? ஏபி அப்போ z மைனஸ் நம்ம திருப்பி பார்த்துருக்கோம். z1 மைனஸ் மாடஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 பார்த்தோம் இல்லையா? அப்போ z மைனஸ் iz z மைனஸ் iz is என்னன்னு தெரியும் இல்லையா? ஐயால பெருக்கணும். அப்போ ஐயால பெருக்கும்போது 3i, இது ஐயால பெருக்கும்போது என்ன ஆயிருது 2i ஸ்கொயர்டு. i ஸ்கொயர்டு வேல்யூ -1, அப்போ -2 வந்துருச்சு. இது ஓகேவா? பார்த்துக்கோங்க. மைனஸ் iz உள்ளுக்கு செப்பரேட் பண்ணும்போது இது வருது மாடஸ் ஆஃப் 5 மைனஸ் i. இப்போ மாடஸ் வேல்யூ எடுக்கும்போது என்னவாகும்? 25 + 1 26 ab. ஸோ ஏசி அதே போல கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. பிசி கண்டுபிடிச்சிருக்கலாம், அதே போல என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இது ஈக்குவேஷன் 1 2 3 வச்சுக்கிறேன். இப்போ 1 1 2 3 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ சமமா இருக்கு. ரெண்டு பக்கத்தோட அளவு சமமா இருக்கு, ஒரு பக்கத்தோட அளவு மட்டும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அப்படின்னு இந்த முக்கோணம் என்னது? இருசமபக்க முக்கோணம். சரி, அது செங்கோண முக்கோணமா அப்படிங்கிறத பார்க்கணும். செங்கோண முக்கோணம்னா என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன அளவு ரெண்டையும் போட்டுனா பெரிய அளவுக்கு ஈக்குவலாக வரணும். ஸ்கொயர் பண்ணி போட்டணும். மொத்தம் 3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா ஏபி ஏசி பிசி எது கம்மியான வேல்யூ 2 இருக்கும் இல்லையா? அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி போட்டோம்னா பெருசா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஸ்கொயர் பண்ணி போட்டதுக்கு சமமா இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா 13000, இதுவும் 13000, 13 13 26. இதை ஸ்கொயர் பண்ணா 26. அப்போ 1 2 3 implies AB. எது பெரிய பக்கம்? AB தான். அப்போ AB whole square equal to AC square plus BC square. அப்போ therefore கோணம் C என்னது? 90 டிகிரி. இங்க எந்த எழுத்து இல்லையோ அதுதான். இங்க இப்போ AC இங்க வந்து இருந்துச்சுன்னா அப்போ என்னது? B. AB என்ன எழுத்து இல்லை அதுல? Cங்கிறது இல்லையா? மொத்தம் ABC. AB மட்டும் இருக்கு. அப்போ C வரல இல்லையா? அப்போ C என்னது? 90 டிகிரி. therefore கொடுக்கப்பட்ட கலப்பெண்கள் ஆர்கன் தளத்தில் ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். சரிங்களா? இது ரொம்ப கஷ்டமா கிடையாது. மொத்தத்தை Z BCன்னு வச்சுக்கிட்டு AB கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்களும் ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுக்கோங்க. ABC அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிங்க, அடுத்து BC கண்டுபிடிங்க, அடுத்து AC கண்டுபிடிங்க. எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிச்சு இந்த வேல்யூ மூணையும் பார்க்குறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 29 வட்டம். வட்டம் அப்படிங்கிறது அதோட வரையறை உங்களுக்கு தெரியும். மையம் இருக்கும், ஆரம் இருக்கும். மாறா தொலைவில் ஆரம் ஆறுக்குள்ள டிஸ்டன்ஸ்ல நகரக்கூடிய அந்த நேம பாதை தான் என்ன செய்வோம் அப்படின்னா வட்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் மாடை ஒரு குச்சியில் கட்டி வச்சுட்டு மாடு வச்சுக்கோங்களேன்,
கையில் தட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு எப்படி மேயும் அந்த கை எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு தான் மேய்ஞ்சிட்டு வரும். ஸோ அப்போ இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த பாய்ச்சி இந்த வரிசையாக செல்லுது இல்லையா, இந்த பாதைக்கு என்னது அப்படின்னா ஏவ பாதைன்னு சொல்லுவோம். அந்த நேம பாதை தான் என்னன்னா வட்டம். அப்போ இந்த கட்டி வச்சிருக்கிறது இது மையம், இந்த கை நீளம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன இருக்குன்னா இதுதான் வட்டத்தோட வரையறை அப்படின்றது. இப்போ கலப்பு எண்கள்ல வட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அடுத்த பொதுவான சமன்பாடு இது. modulus of z minus z naught equal to r. r என்னன்னா ரேடியஸ், z naught அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா மையம், r ஆரம். சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஈக்குவல் ஆஃப் தான் இப்படி லெஸ் தென் இருந்தா அந்த மையம் இந்த புள்ளி எங்க இருக்கும் அப்படின்னா வட்டத்துக்குள்ள இருக்கும். 3 கண்டிஷன். இப்படி இருந்தா இந்த z நாட்ங்கிற புள்ளி எங்க இருக்கும் அப்படின்னா ஆன் தி சர்க்கிள் வட்டத்தின் மேல் இருக்கும். லெஸ் தென் இருந்துச்சுன்னா வட்டத்துக்குள்ள இருக்கும். கிரேட்டர் இருந்துச்சுன்னா வட்டத்துக்கு வெளியே இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதை வச்சு எடுத்துக்காட்டு 2.19 இருக்கு, 20 இருக்கு. சரிங்களா? 2.19, 20 நான் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் சம் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி வாங்க. பயிற்சி 2.6ல் கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருக்கு அப்படின்னா z = x + i/y என்ற ஏதேனும் இது ஒரு கலப்பு எண் im அது இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1/iz + 1 = 0 எனுமாறு அமைந்தால் z இன் நியம பாதை 2x² + 2y² + 6 - 2y = 0 என காட்டுக. அதாவது z என்பது எப்படிப்பட்டது? x + i/y. இமேஜினரி பார்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1/iz + 1 = 0 அப்படின்னு அமைஞ்சிச்சுன்னா அதோட நியம பாதை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கணும் இல்லையா? எனக்கு அதே சேம் கொஸ்டின் தான். சரிங்களா? z = x + i/y என்ற எண்ணின் modulus of z - 4i/z + 4i = 1 என அமைந்தால் z இன் நியம பாதை ஒரு மெய்யச்சு என காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. z இன் நியம பாதை மெய்யச்சு என காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. z = x + i/y ன்னு வச்சுக்கிட்டேன். கணக்கின்படி இது இருக்கு. நான் z = x + கணக்கின்படி என்ன இருக்கு? modulus of z - 4i/z + 4i. இந்த மாடுலஸ் தனியா மேல மாடுலஸ் கீழே மாடுலஸ் போட்டுக்கலாமா? ஓகே. இந்த கீழே உள்ள மாடுலஸ் இங்க வந்து பெருக்கிறேன். ஒண்ணு கூட பெருக்கினா அதே வந்துரும். நமக்கு மிஸ்டேக் புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் z = x + i/y ன்னு போறேன். இங்க x + i/y ன்னு போறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன்னா ரியல் பார்ட் தரங்க. xங்கிறது ரியல் பார்ட். இதுலயே i இருக்கு, இதுலயே i இருக்கு. அது இமேஜினரி பார்ட். i போடுறதுக்கு y - 4. இங்க x ரியல் பார்ட், இங்க i போடுறதுக்கு y + 4. இப்போ ரியல் பார்ட் தனியா இருக்கு, இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் தனியா இருக்கு, இமேஜினரி பார்ட். இப்போ மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் அது ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணுமா? சரி, என்ன போட்டுப்பேன்? என்ன வந்திருக்கு? ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும், இங்கே ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா தேவையில்லை அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். இப்படி விட்டுணும்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு பக்கம் என்னது? ஸ்கொயர் இல்லைன்னா அப்படியே கூட இருக்கட்டும். சரி, அப்போ என்னது? x² + y - 4 whole square, x² y + 4 whole square. சரிங்களா? இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடுறேன்னு வச்சுக்கிறேன். நீங்க இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கீங்க. இப்போ இங்க இருக்கிற x² இங்க இருக்கிற x² கேன்சல் பண்ணிடலாமா? அடிச்சிட்டேன். இதையும் இந்த x² அடிச்சிட்டேன். அடிச்சிட்டேன். எனக்கு என்ன கிடைக்கும்? y - 4 whole square, y + 4 whole square. அப்போ y - 4 = +or - y + 4. நான் y - 4 மைனஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். மைனஸ் y - 4 எடுத்துக்கிட்டேன்னா இங்க இருக்கிற -y இருந்தா 2y, இங்க இருக்கிற -1 இருந்தா +1, 0 ஆயிடுச்சு. y = 0 கிடைக்குது. எனக்கு நியம பாதை என்ன கிடைக்குது? y = 0. y = 0 னா அப்ப அந்த நியம பாதை எங்க இருக்கு? x அச்சுல மட்டும் தான் இருக்கும். அப்ப therefore z இன் நியம பாதை மெய்யச்சில் அமையும். y அச்சு 0 பாருங்களேன். 7,0 x ஓட மதிப்பு எவ்வளவு? 7. y ஓட மதிப்பு என்னது? 0. இப்போ இந்த புள்ளியை குறிங்க. எங்க குறிப்பீங்க?
7,0 x அச்சு தான் குறிப்பீங்க. இது x அச்சுனா என்னது மெய் அச்சு. சரிங்களா? குட். இப்போ அதே சேம் क्वेश्चन தான். Imaginary part of something equal to 0 alien. இதோட நேம பாதை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சரி இத பாருங்க. அதே போல எடுத்துக்கிறேன். கணக்குல என்னன்னா ஃபர்ஸ்ட் இமேஜினரி போடாம இந்த பிராக்கெட் உள்ள மட்டும் எடுத்துக்கிறேன். 2z + 1 iz + 1. x into z என்பது x + i by x + i by ரெண்டால பெருக்கிட்டேன். அடுத்து இதுல ரியல் பார்ட் எது இதுவும் ஏன் அந்த பக்கத்துல i இல்ல. அப்ப அது ரெண்டே பக்கத்துல இருக்கு 2x + 1. கீழ எது ரியல் பார்ட் -y + 1. நான் அது 1 - y எழுதிட்டேன். மாத்தி எழுதிட்டேன். 1 - y + ix. இப்போ நியூமரேட்டர் பாருங்க ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா இருக்கு. ரியல் பார்ட் தனியா இருக்கு இமேஜினரி பார்ட் தனியா இருக்கு. இந்த ஸ்டெப் கொண்டு வந்து வச்சோம். இனிமேல் தான் நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க ரியல் பார்ட் கேட்குறாங்களா இமேஜினரி பார்ட் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். என்ன கணக்கில் என்ன சொல்லியிருக்கீங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதோட இமேஜினரி பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இதுதானே இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். அப்போ இதில் இமேஜினரி பார்ட்டை எடுக்கணும். இமேஜினரி பார்ட்டை என்ன செய்யணும் ரியல் பார்ட்டாக இருந்தாலும் சரி இமேஜினரி பார்ட்டாக இருந்தாலும் சரி கீழே உள்ள தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிங்களா. அப்போ 1 - y ² + x². இமேஜினரி பார்ட்டுக்கு இப்படி பெருக்க சொல்லியிருக்கேன். இப்படி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெருக்கும்போது அடையாளமா சொன்னா இப்படி பெருக்குங்க 1 - y × 2y ஐய விட்டுணும். பெருக்கும்போது நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். 1 - y × 2y 2y × 1 - y. அடுத்து இப்படி பெருக்கும்போது x × 2x + 1 மைனஸ் போட்டுக்கலாமா. ஏன் இப்படி பெருக்கும்போது பிளஸ் இப்படி பெருக்கும்போது மைனஸ் என்ன வருது அதுக்கு ஆப்போசிட். புரியுதுங்களா? அதாவது கணக்கில் என்ன சொல்லிருக்கோம்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதோட எக்ஸ்பான்ஷன் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பாருங்களேன் இதோட இமேஜினரி பார்ட் தான் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட இமேஜினரி பார்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் இப்படி பெருக்கிட்டு அப்புறம் இப்படி இருக்கும்போது மைனஸ். ஓகேவா? சப்போஸ் ரியல் பார்ட் சொல்லிருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் இதை தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்புறம் நேரம் பெருக்கணும். சரிங்களா? ஓகே பெருக்கிட்டேன். இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போனால் 0 × this 0. அப்போ நியூமரேட்டர் மட்டும் தான். நியூமரேட்டர் பாருங்க 2y × 1 2y 2y × -y அப்போ -2y² -x × 2x -2x² minus into plus minus x into 1 x. இது வந்து x y x square y square அப்படியே x அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ minus 2x² minus 2y² minus x plus 2y equal to 0 sign change பண்ணிக்கிறேன். அப்போ 2x² plus 2y² plus x minus 2y. அப்போ therefore என்னன்னா இதற்கு நேம பாதை 2x² 2y² plus x minus 2y equal to 0 என நிறுவப்பட்டது. நிறுவனம் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதே கொஸ்டின்ல இங்க ரியல் பார்ட்னு போட்டிருந்தா செஞ்சிடலாம். இந்த இடத்துல ஒன்றுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு பெருக்கும்போது என்னது அதே இதை பிரிக்கணும். ஒன்னால பிரிக்கி அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ளது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு, ட்ரை பண்ணலாம். சரிங்களா? பாருங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. பின்வரும் சமன்பாடுகளில் z = x + iy இன் நியம பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. கார்ட்டீசியன் வடிவில் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டீசியன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். அது கார்ட்டீசியன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் புதுசாக அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சாதாரணமாக எக்ஸ் ஒய்ல இப்படி ஈக்குவேஷன் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ரியல் பார்ட் ஆஃப் iz ² = 3 எனில் இதோட நியம பாதையை கார்ட்டீசியன் வடிவில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க z = x + iy எடுத்துக்கிட்டேன். z = x + iy என்ன கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் iz ² மதிப்பு 3. அப்போ நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், iz தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐயால பெருக்கிறேன். ஐயால பெருக்குன்னா
ix i into i squared ஆடி -1 அப்ப -y நான் ரியல் பார்ட் முன்னாடி எழுதி இமேஜினரி பார்ட் பின்னாடி எழுதி அப்ப மைனஸ் is ஓட வேல்யூ என்னது -1 சாரி -y ix சரி இப்போ ரியல் பார்ட் ஆஃப் is இதோட ரியல் பார்ட் எது -y புரியுதா சப்போஸ் இமேஜினரி பார்ட் கொடுத்திருந்தா +x இப்போ கணக்குல என்ன சொல்லிருக்கீங்க ரியல் பார்ட் ஆஃப் iz whole square equal to 3 அப்ப ரியல் பார்ட் ஆஃப் iz ஓட வேல்யூ -1 -1 whole square equal to 3 -y ஸ்கொயர் பண்ணோம்னா y square equal to 3 இதுதான் என்னது இதோட நியம பாதை சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்கீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 - i into z plus 1 equal to 0 என அதோட நியம பாதை கேக்குறாங்க சரி அதே சேம் தான் ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்க போறேன் x z ங்கிறது என்னது x plus iy ன்னு எடுத்துக்கிட்டேன் குட் இத கண்டுபிடிக்கிறீங்க என்ன இருக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்க பிராக்கெட் என்ன இருக்கு அத கண்டுபிடிக்கணும் இங்க என்ன இருக்கு 1 - i into z plus 1 1 - i into z plus 1 1 - i into z ஓட மதிப்பு என்ன x plus iy plus 1 இப்போ இத ரெண்டையும் பெருக்கணும் சரியா நான் பெருக்க சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி பெருக்கணும் அப்படினு சொல்லிட்டு சரியா அதாவது ஃபர்ஸ்ட் பெருக்கி போட்டோம் 1 into x x ரெண்டாவது பெருக்கிச்சா அங்க போயிடக்கூடாது இல்லையா ரெண்டாவது பெருக்கணும் -1 இங்க என்ன இருக்கு -1 into y பெருக்கும்போது என்ன அடையாளம் மாத்தி சொன்னா இங்க என்ன இருக்கு -i ஸ்கொயர் வரும் -1 வரும் 1 into y plus i into ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கணும் 1 into y ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பெருக்கணும் -1 into x -6 இங்க மட்டும் அடையாளம் மாத்தணும் ஏன்னா i ஸ்கொயர் வரணும் மைனஸ் சரியா அந்த பெருக்கல் மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க +1 சரிங்களா இப்போ இதுவும் ரியல் பார்ட் இதுவும் ரியல் பார்ட் i முன்னாடி 1 ரியல் பார்ட் கூட சேர்த்தா x plus y plus 1 plus i into y minus 6 ரியல் பார்ட் தனியா இமேஜினரி தனியா கண்டுபிடிச்சாச்சு கணக்குல என்ன சொல்லிருக்காங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் இதோட இமேஜினரி பார்ட் 0 ன்னு சொல்லிருக்காங்க அப்ப இதோட இமேஜினரி பார்ட் என்னது y minus 6 y minus 6 equal to 0 x முன்னாடி எடுத்து y பின்னாடி எழுதுறேன் -6 plus y equal to 0 sign change பண்றேன் x minus y equal to 0 next question z bar equal to z inverse எனில் நேம பதை கேட்டிருக்காங்க அப்ப z equal to x plus iy எங்க கணக்கின்படி z bar equal to z inverse z bar என்ன தெரியும் x minus iy z inverse நமக்கு ஏற்கனவே தெரியும் z inverse என்னது 1 by x plus iy இப்படி நினைச்சுக்கங்க ரியல் பார்ட் என்னது இது ஸ்கொயர் பண்ணி x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் நேரா பிரிக்கலாமா 1 into x x 0 into y 0 plus அடுத்து இங்க பிளஸ் தான் போடுவோம் ஆனா இங்க என்ன வந்துரு அடுத்து எப்படி பெருக்குவோம் இப்படி பெருக்கிட்டு இப்படி பெருக்கும்போது x into 0 1 into y minus y minus y வருமா minus 1 தான் இங்க போட்டேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சமம் ஏன்னா இங்க என்னது ஈக்குவல் கொடுத்திருக்காங்க அப்ப மெய் கற்பனை பகுதியை சமப்படுத்திட்டு அப்ப x equal to x by x square plus y square y equal to minus minus என்ன வரும் minus y equal to minus வரும் minus minus இங்க minus கூட போட்டுக்கோங்க minus y equal to minus y by x square plus y square x x கேன்சல் ஆகும் அப்ப என்ன ஒன்னு இருக்குமா இத கூட நீங்க பெருக்கிட்டா அப்ப x square plus y square equal to 1 புரியுதா இங்க x by x square y square x x கேன்சல் 1 ஆயிடும் இது இங்க பெருக்கிற இங்க என்ன ஒன்னு தான் இருக்கு அப்ப இங்க பெருக்கிட்டா x square y square equal to 1 ன்னு வந்துரும் அதே சேம் கான்செப்ட் தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 4 பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க First question z minus 2 minus I modulus of z minus 2 minus I equal to 3 இது ஃபர்ஸ்ட் வட்டத்தை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் மையத்தையும் ஆரத்தையும் கண்டுபிடிக்கணும் சரி வட்டத்தை குறிக்கிறதுனா நான் வட்டத்தோட சமன்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா modulus of z minus z dot equal to r இந்த ஃபார்மட்ல இருக்கணும் அதாவது இது மையம் இது இந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வட்டத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன அது மையத்தையும் ஆரத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரி
வட்டத்தின் பொது சமன்பாடு மாடலஸ் ஆஃப் z minus z naught equal to r. இந்த z naught மைனஸ் கண்டிப்பா இது வந்து ஃபார்முலா உள்ள மைனஸ் z நாட்ங்கிறது மையம் rங்கிறது ஆரம். கணக்கின்படி என்ன சொல்லிருக்காங்க மாடலஸ் ஆஃப் z minus 2 minus I equal to 3 ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தணும்னா z க்கு z வந்துருச்சு. இந்த மைனஸ்க்கு மைனஸ் வச்சுக்கிட்டேன். இதை நான் வந்து என்னன்னா ஒரு பிராக்கெட் எழுதுறேன். அப்ப இதே ஆன்சர் இந்த ஆன்சர் இங்க வரணும் அப்படின்னா மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் வெளியே எடுத்துங்க. அப்ப 2 + I வந்துருமா? உங்களுக்கு டவுட் வந்து பெரிய பதிக்கு வரணும். அப்ப மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா மைனஸ் ஏன் பொது சமன்பாடுல மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் வேணும். அப்ப மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 + I பாருங்க இந்த வடிவத்துல வந்துருச்சா? மாடலஸ் பதில் மாடலஸ் z க்கு பதில் z மைனஸ் பதில் மைனஸ் z நாட் பதில் ஏதோ ஒரு காம்பிங்க r பதில் ஏதோ ஒரு நம்பர். therefore மையம் இது என்னது புள்ளி வடிவில் எழுதிக்கலாம் 2, 1 r 3 சரிங்களா? இதே போல அடுத்த क्वेश्चन பாருங்க. பொது சமன்பாடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? z மைனஸ் தான். ஆனா இங்க என்ன இருக்கு? 2z இருக்கு. அப்ப 2 வெளியே எடுத்துருங்க. அப்ப இங்க இருந்து 2 எடுங்க, இங்க இருந்து 2 எடுங்க, இங்க இருந்து 2 எடுங்க. அப்ப 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? z + 1 minus 2i equal to 2. இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? நம்ம ஃபார்முலா அப்படி என்ன வரும்? z மைனஸ் வேணும். அப்ப மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது என்னவா இருக்கு? பிளஸ் இருக்கா? இப்ப பிளஸ்னா என்ன அர்த்தம்? பிளஸ் equal to மைனஸ் இன்டு மைனஸ். அப்ப ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் பதில் ரெண்டு மைனஸ் போட்டுக்கலாமா? ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டா ஒரு மைனஸ் உள்ளுக்குள்ள இருக்குமா? அப்ப -1 இது என்னவா இருக்கும்? இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா அப்படியே மைனஸ் போட்டு இங்க இருக்கு அடையாளத்தை மாத்திக்கோங்க. z மைனஸ் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இங்க என்ன நம்பர் இருக்கு? அடையாளம் மாத்திக்கோங்க. அப்ப z இங்க என்ன இருக்கு? 1 - 2a இருக்கு. அப்ப -1 + 2a மாத்திக்கோங்க equal to 1. எப்படி சார் 1 ஆயிடுச்சு? இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இந்த வடிவத்துக்கு வந்துருச்சா பொது வடிவத்துக்கு? அப்ப இது என்னது? மையம். மையம் என்னது? -1, 2 ஆரம் 1. இதே போல அடுத்தது பாருங்க. அடுத்தது என்னன்னா 3z - 6 + 12i equal to 8 அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க கணக்கின் படி. அப்ப என்னது? இங்க z மட்டும் தான் தேவை. அப்ப 3 வெளியே எடுத்துறேன். 3 வெளியே எடுத்துட்டு இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். புரியுதுங்களா? அடுத்து எனக்கு z மைனஸ் வேணும். மைனஸ்க்கு நான் அடையாளம் மாத்திருக்கேன். -2 என்ன வரும்? +2 மாறிடும். -4i +4i. சரி +4i -4i மாறலாம். அப்ப பொது வடிவத்துக்கு இருக்க மையம் 2, -4 ஆரம் என்னது கண்ணு? 8/3. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். இதே क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு 2.19ல இருக்கு. சரிங்களா? அது கொஞ்சம் பின்ன வடிவத்துல வரும், பார்த்து செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம செஞ்சு போடுற மாதிரி அப்படியே செய்யுங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 2.20 பாருங்களேன். மாடலஸ் ஆஃப் z + 2 - I < 2 என்பது ஒரு வட்டத்தின் உள்பகுதியில் உள்ள புள்ளியை குறிக்கும் என காட்டுக. அவ்வட்டத்தின் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. ஏன்னா சார் உள்பகுதி அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல 3 கான்செப்ட். ஈக்குவல் அப்படின்னா சரியா? இந்த புள்ளி எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கும். இது மையமா இருக்கும். லெஸ் தென் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா எங்க இருக்கும்? வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படி அது அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம், புரியும் உங்களுக்கு. சரிங்களா? லெஸ் தென் 2 இருக்கு இல்லைங்க. இதே போல் என்ன செஞ்சுக்கோங்க? தீர்வுன்னு போட்டுட்டு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு என்ன வடிவத்தில் வந்து இதே கலக்கலாம். இந்த கொஸ்டின் இல்லை, இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். ஈக்குவல் டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 2.21. பின்வரும் சமன்பாடுகள் z நியம பாதையை கார்ட்டீசியன் வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின் இருக்கு. அந்த 2 கொஸ்டின் நீங்க செய்யுங்க. பாருங்க எக்ஸசைஸ்ல பாருங்களேன். 2.6ல பேஜ் நம்பர் 81ல கொஸ்டின் நம்பர் 5. பின்வரும் சமன்பாடுகள் z = x + iy நியம பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. ஃபர்ஸ்ட் என்னது? மாடலஸ் ஆஃப் z - 4 = 16 இருக்கா பாருங்க.